ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வியட்நாம் சீரீஸோட எபிசோட் 6. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்பா எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நைட்டாக பஸ் ஏறி ஹனாய்க்கு வந்திருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் டைமே ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செக் பண்ண ரூம் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் லேன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் தான். ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஹோட்டல் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இது மெயின் ஹனாயிலே இருக்குது, ஓல்டு குவார்ட்டருக்குள்ளேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து எல்லா டூரிஸ்ட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த பால்கனி ரூம் தான். ஏன்னா ஹனாய் ஹோல்டு குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுமே பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸுமே உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. சில ரூம்ஸ்க்கு மட்டும் அந்த ஏர் வென்டிலேஷனே இருக்கும். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே 3 days தங்க போகிறோம் அப்படின்றதுனால பால்கனி இருக்க ரூமாக வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். குட்டியாக இருந்தாலுமே ரூமில் இருக்க வேண்டிய எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு ஹேங்கர், ஷெல்ஃபு, சேஃப்டி லாக்கர் அண்ட் மினி பார்மே இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு கார்னரில் ஸ்டடி டேபிள் கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கேயே நம்மளுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் காஃபி, ஏசி ரிமோட்ஸ், அதெல்லாம் கெட்டில் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக டிவியும் இருந்துச்சு இந்த ரூமில். நாங்கள் மொத்தம் 3 nights-க்கு 6464 பே பண்ணோம். இப்போ அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. நான் லிங்க் வந்து முடிஞ்சால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு முக்கியமாக ரெஸ்ட் ரூமே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க, நீட்டாக இருந்துச்சு. இஃப் யூ ட்ராவலிங் டு வியட்நாம், நீங்கள் ஓல்டு குவார்ட்டரில் ஒரு நல்ல டீசெண்டான ப்ரைஸில் நீட்டான ஹோட்டல் தேடிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஹலாங் பே அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் வியட்நாம்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹலாங் பே வந்து காட்டும். ஹலாங் பேக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட போகலாம், பட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் டூர் புக் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். இண்டிவிஜுவலாக போனீங்கன்னா நீங்கள் மட்டுமே வந்து அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நாங்கள் எப்படி புக் பண்ணோம், எந்த ஆப்பில் புக் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வீடியோ போக சொல்கிறேன். ஸோ இந்த டூர் ஏஜென்சிலேருந்து ஷார்ப்பாக 6:30க்கு எங்கள் ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு எங்களை பிக் பண்ண வந்துட்டாங்க. அங்கேருந்து நமக்கு ஒரு 4 hours ஜேர்னி இருக்கும் ஹலாங் பே போய் ரீச் ஆகிறதுக்கு. நடுவில் பிரேக்காக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்லாம் எப்படி வந்து சிப்பிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற ப்ராசஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. So finish the implant weather because a metal tissue is as a catalyst. இவங்க பிரேக்காக ஸ்டாப் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஷ்ரூம்ஸ் அண்ட் ஸ்நாக் வாங்கிறதுக்கான கடைகள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு சிப்ஸ் அண்ட் கேக் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த கேக் பார்க்கறதுக்கே ஏதோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக, செம்ம சாஃப்டாக ஒரு ஃபினிஷிங்கில் வந்து செஞ்சுருந்தாங்க. அண்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 10:15க்கு நம்ம ஹலாங் பே என்ட்ரி கேட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் மாதிரி இருக்கும். நிறைய ஷிப்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம புக் பண்ண ஷிப்பில் வந்து நம்மளை போர்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே இந்த ஸ்பாட் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்றதுனால நிறைய டூரிஸ்ட் பஸ் அண்ட் நிறைய ஷிப்ஸ் வந்து இருந்துச்சு. இங்கே எல்லாமே குரூப் ட்ரிப்ஸ் அப்படின்றதுனால நம்ம குரூப் மாதிரி போகக்கூடாதுன்னு ஒரு கேப்டன் ஒருத்தர் இருப்பார். ஸோ முன்னாடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் ஸ்டிக்கில் வந்து ஒரு பொம்மை கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டாலை ஞாபகம் வச்சுக்கணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி டைனோசர் மாதிரி ஒரு டால் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கொடியை பிடிச்சிட்டே போவார், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி இந்த பேக்கேஜை புக் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ க்ளூக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் வந்து அதோட லோகோ கொடுக்குறேன். அன்றைக்கி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியட்நாமில் இந்த மாதிரி குரூப் டூர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தோட டிக்கெட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் இதில் நல்லா பார்த்து ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு தான் வந்து இந்த ஹலாங் பே டூரை க்ளூக்கில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ஷிப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்குலஸ் ப்ரீமியம் டே க்ரூஸ் ஹலாங் பே வித் சங்சாட் அண்ட் டீ டாப் ஐலாண்ட் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இதில் மொத்தம் நம்மளுக்கு 3 ஆக்டிவிட்டி லைக் 3 பிளேஸ் கூட்டு போய் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டீ டாப் ஐலாண்ட் போயிருந்தோம். அப்புறம் லுவான் கேவில் நம்மளுக்கு வந்து கயாக்கிங் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். அண்ட் சங்சாட் கேவ். ஸோ இந்த 3 பிளேஸும் பார்ப்போம். இது தவிர்த்து நம்மளுக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா பஃபே இருக்குது.
ஸோ பஃபே அண்ட் ஈவினிங் ஸ்நாக்குமே வந்து இதில் இன்க்ளூடட் தான். ஸோ ரேட் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பீங்க. நாங்கள் 2 பேருக்கு சேர்த்து 7,844 rupees தான் வந்து பே பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான க்ரூஸ் தான். 5 star க்ரூஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா மற்ற க்ரூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஃபுட் நல்லா இல்லை, ஆம்பியன்ஸ் நல்லா இல்லை, ஸ்மெல் ஆடாக இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க ரிவ்யூஸ்லாம். நாங்கள் வந்து ரொம்ப தேடி நல்லா இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்காக இந்த 5 star ப்ரீமியம் க்ரூஸை வந்து புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் டாப் ஃப்ளோர் 3 ஃப்ளோர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ப்ரீமியம் க்ரூஸ் இது. ஸோ இது மாதிரி டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபியூ மெம்பர்ஸ் அப்படியே கிளப் பண்ணி ஒரு டேபிளையும் வந்து உட்கார சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்காக ஒரு வியட்நாமீஸ் டீ வந்து கொடுத்தாங்க. குடிக்கவே முடியல, கொஞ்சம் மட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு டேபிளில் 6 members வந்து உட்கார மாதிரி இருக்கும். போனோடனே டிக்கெட்ஸ்லாம் கேட்பாங்க. அதை கலெக்ட் பண்ணி முடிச்சோன்னே பஃபே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம டேபிளில் பார்த்திங்கன்னா 2 நார்த் இந்தியன்ஸ் அண்ட் 2 கொரியன்ஸ் இருந்தாங்க. நம்ம க்ளூக் ஆப்பில் புக் பண்ணும் போதே ஐட்டனரிஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் கொடுத்துருக்க டைமிங்கே வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. எங்கேயுமே வந்து லேட் பண்ணல, ஷார்ப்பாக பஃபே கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, வீகன் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆக்டோபஸ்ஸு, போர்க்கு, அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சோ, இந்த சூஷி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெலாம் எடுத்து வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. நம்மளுக்கு நம்ம ஃபுட்டு தான் வந்து எப்போவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தோம். உடனே கேப்டன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. சிக்கன் ராக் வந்து வருது, பார்க்கணும் அப்படின்னு தோன்றவங்களாம் வெளியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்களும் போய் வந்து பார்த்துருந்தோம். அந்த ராக் பார்க்குறதுக்கு 2 chickens வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இவங்க வந்து கிஸ்ஸிங் சிக்கன் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹலாங் வியூ ஃபுல்லாகவே இந்த மாதிரி அங்கங்கே லைம் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு வியூ அன்றைக்கி. அண்ட் கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூப் டாப் போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து நார்மல் பட்ஜெட் க்ரூஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். 1 tier 2 tierல கூட இருக்குது. பட் நம்ம போனது வந்து 3 tier ப்ரீமியம் க்ரூஸு. அண்ட் இன்னொரு மெயினான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வியட்நாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த சீசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சல்யூட் பர்ஃபெக்ட் டைம் நீங்கள் வந்து வியட்நாம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வெயில், மழை இந்த மாதிரி எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் ஒரு சடலான கிளைமேட்டாக இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஹலாங் பே டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு க்ரூஸ்க்கு வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் வேர்ஸ்டான சீசனில் போனீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி பார்த்து நீங்கள் சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க. இந்த டீ டாப் ஐலாண்டில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹைக் பண்ணுறது, ஹைக் பண்ணி மேலே போனால் ஒரு வியூ பாயிண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை முடியாதவங்களாம் இருக்காங்க, இல்லை எல்டர்லி பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்னா கீழேயே வந்து பீச் மாதிரி இருக்குது. ஸோ பீச்சில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 இடத்துலையுமே ஈக்குவலான க்ரௌடு தான் இருந்துச்சு. ஸோ ஹைக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. சில பேர் முடியாதவங்க இல்லை கிட்ஸோடு வந்திருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் பீச்சில் குளிக்கிறது உங்களுக்கு ப்ரீ பிளான்டாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், டவல்ஸ் எல்லாமே வந்து கேரி பண்ணிக்கோங்க. வியட்நாமில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து வாஷ்ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்து இருக்கும். அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஹைக் பண்ண நம்மளுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே வரைக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பீச்சோட அந்த வியூலாம் பார்த்திங்கன்னா அந்த லைம் ஸ்டோன்ஸ்லாம் பின்னாடி இருந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் உட்காந்து சும்மா சில் பண்ணிகிட்டு இருந்தோம். சொன்ன டைமுக்கு எல்லாம் ரிட்டன் க்ரூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபேவரட் ஸ்பாட்டான இந்த கயாக்கிங் பண்ணுற லூனா கேவுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கயாக்கிங்கும் பண்ணிக்கலாம், அப்படின்னா வந்து பேம்பு போட் இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து போய்க்கலாம். பேம்பு போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா per பர்சனுக்கு சம் டிப்ஸ் மாதிரி சில அமௌண்ட் வந்து சொன்னாங்க. பட் நீங்கள் கயாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். இது உங்களுக்கு பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். நாங்கள் வந்து கயாக் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் எங்களோட 2 பேரோட ஃபஸ்ட்டு கயாக் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாங்கள் 2 பேருமே வந்து பண்ண தெரியாமல் திணறணும் கொஞ்சம். அதுக்கப்புறமேட்டு ஒரே டேரக்ட்
டைரக்ஷனில் 2 பேரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த போட் மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப சூப்பராகவே வந்து நாங்கள் கயாக் பண்ணோம். இங்கேயும் டைமிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் கயாக் பண்ணிவிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கயாக் போட் பண்ணும்போதே நிறைய பேர் பேலன்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் லைட்டாக பயமாயிடுச்சு, என்னடா தண்ணியில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது, எனக்கு வேறு ஸ்விம்மிங் தெரியாது. அவருக்காச்சும் தெரியும், அவர் எப்படியே தப்பிச்சிருவாரு, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அண்ட் இந்த பிளேஸ் செம்ம சீனிக்காக இருந்துச்சு. நல்லா அந்த க்ரீன் வாட்டர்ஸ் இருந்துச்சு. ஒரு குகை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய வாஸ்டான ஏரியா இருந்துச்சு. நிறைய பேர் கயாக் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த பேம்பு போட்டுமே சைடில் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு நம்ம அகெயின் க்ரூஸில் வந்து போர்ட் ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் க்ரூஸ் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். விச் இஸ் லைக் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இந்த க்ரூஸ்லேயே வந்து இந்த ஹலாங் பேலேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் காசு அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது என்ன கேட்டிங்கன்னா ஹலாங் பேக்கு ஒரு நாளே வந்து போதும் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா 1 டேயில் பார்க்குற அளவுக்கு தான் அங்கே ஆக்டிவிட்டீஸே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா வேணும், நீங்கள் ஷிப்பில் வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஓவர் நைட் க்ரூஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. சங்சாட் கேவ் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த சங்சாட் கேவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்டர்லி பீப்புள் நடக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்களாம் நீங்கள் போட்லேயே வந்து இருக்கலாம், மற்றவங்களாம் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் கூப்பிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி போன 2 இடத்த விட இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடு ஹெவியாகவே இருந்துச்சு. எல்லாருமே லைனில் போகிற மாதிரி தான் இருக்கும். I would recommend that they should accept card everywhere. Even in Hanoi, it's like that. A lot of places they only accept cash. We went to see puppet show. ஸோ ஒரு நார்த் இந்தியன் கப்பிள் வந்திருந்தாங்கல்ல நம்ம டேபிளில், அந்த அங்கிள் மட்டும் தான் வந்து வந்திருந்தாங்க ஹைக்குக்கு. ஸோ அவர் கூட வந்து நாங்கள் பேசிகிட்டே போனோம். சங்சாட் கேவ் உள்ளே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பல வருஷமாக இந்த கடல் தண்ணி இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வடியெல்லாம் உருவாக்கியிருக்கு. இது எதுவுமே மேன்மேட் கிடையாது, எல்லாமே இயற்கையாக உருவான கற்கள் அப்படின்னு சொன்னாங்க. No, the hole. This one, what did it look like? Snake. Face, yes, exactly. Eyes, 2 nose. eyes, the nose, little mouth right here. It did the face from the man. Because some the man very talkative with the girlfriend and girlfriend know the kung fu. That's why. ஸோ இப்போ பேசினார்ல, அவர் தான் எங்களோட குரூப் ட்ரிப்போட கேப்டன். ரொம்ப ஃபன்னியாக கொண்டு போனார். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சுத்தமாக அந்த மூஞ்சி காட்டுறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப காமாக பீப்புள் நல்லா வந்து ஹேண்டில் பண்ணி அண்ட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அவரால் நம்மளுக்கு கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கொடுத்தாரு எங்களுக்கு. சீரியஸ்லி அந்த கேவுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ அழகாக நேச்சர் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ ஃபுல்லாகவே வந்து அந்த கரோஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அரிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கே வந்து இது வந்து இயற்கையாக உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் வந்து அவங்க காமிச்சாங்க. இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு மேன் மாதிரி இருக்குது, இது வந்து ஸ்னேக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக ஃபார்ம் ஆன சில ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு காமிச்சாங்க. Like the hole on the ceiling like this. Some of the people they told me, a lot of people they. எனக்கு உள்ளே போக லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு. ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு இடத்துல வந்து ஷிப் வந்து பிக்கப் பண்ணிக்கோம். ஸோ அந்த இடத்த நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். க்ரூஸில் ஏறின உடனே ஈவினிங் ஸ்நாக் கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, கிராக்கர்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு பன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பின்னாடி இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா கிட்டே வந்திருந்தோம். ஜக்கூசி மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இறங்கலை, அவர் மட்டும் இறங்கி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம்.
அப்புறம் அப்படியே கூட்டு போன மாதிரியே கூட்டு வந்து அந்த போர்ட்லேயே வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து அகெயின் நம்ம வந்து ஒரு 4 hours ட்ராவல் பண்ணி ஓல்டு கோட்டை போய் ரீச் ஆகணும் இன்றைக்கி. நாங்கள் போன பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 hours இல்லையா, ஸோ வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் பாஸாக இருந்தது. நடுவில் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம் அண்ட் இந்த மாதிரி கன்வென்ஷனல் சென்டர் இருக்க மாதிரி நிறுத்தினாங்க. நாங்கள் வந்து ஒரு பான்மி வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ சிக்கன் பான்மி தான் வாங்கி ட்ரை பண்ணோம். பசிக்கு ஏதோ ஒன்று வயிற்றுக்குள்ளே போனால் போதும் அப்படி இருந்துச்சு. பட் பான்மி வந்து ஓகே தான். நீங்கள் வியட்நாம் போய் எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பான்மி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் டே இப்படி தான் போச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வியட்நாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹலாங் பே மிஸ் பண்ணிடாதீங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.